நீங்கள் சார் சொன்னாங்க இல்லையா, மனிதாபிமானம் இதெல்லாம் எங்கன்னு சொல்லி காணுங்கள, எங்கன்னு சொல்லிக்க. அது எங்கே இருக்குது? உங்களுக்குள்ள தான் இருக்குது. வேறு யாருக்கும் தேடவில்லை, உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் சேர்க்குறீங்க இல்லையா, பொருள் பணம் எல்லாம் சேர்க்குறீங்க இல்லையா. உங்களுக்கு குறைவுள்ள சகோதரி இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ கொடுத்த பார்த்தீங்களா? அதான் ஏழையின் சிரிப்பு இறைவனை காணலாம்னு சொல்லியிருக்காங்க. புத்தகத்தை படிச்சுருக்கீங்க, ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கீங்க. ப்ராக்டிக்கலாக ஒவ்வொருத்தரும் அதை பண்ணுவாங்க. நீங்கள் வெளியே தேடுறீங்க, உள்ளுக்குள்ள தேடுறீங்க, உங்களுக்குள்ள நீங்கள் பிறருக்கு என்ன செய்ய போறீங்க. இந்த இதை இந்த 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 தருணம் எல்லாத்துமே கொடுக்கப்பட்டது இறைவனாக கொடுக்கப்பட்டது. இல்லை அவர் எல்லாத்துக்கும் ஆளுமை செய்ய பூமிக்கு வந்து முடியாது, எங்கும் அவர் ஆளுமை செய்ய முடியாது. அதனால நமக்கு சிலருக்கு மட்டும் அது அதிகாரம் கொடுத்துருக்கு. படிப்பு, அது வேலை, மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. நாம் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு அது சேர்க்கறதுக்காக தான் குறைவுள்ளவங்க எல்லாத்துக்கும் நம்ம செய்யறதுக்கு நம்மளை தான் நியமிச்சிருக்காரு. அவர் ரெப்ரசன்டேட் நம்ம. ஸோ நம்ம செய்யணும், நம்மளே குணப்படுத்தணும், பிறவே குணப்படுத்தணும். அதுதான் நம்ம இருக்கிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனாலே மேக்ஸிமம் எல்லாம் இந்த மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் நமக்குள்ளே வந்துடும். அதனால் கொடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு அந்த குணத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. மற்றவங்களுக்கு பிறகு கொடுக்க பழகுங்க. எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கிறதில்லை. ஆனால் தரிசனத்தில் நிறைய பேர் இருக்காங்க. தரிசனத்துக்கு அவங்க விஷயத்தை சொல்லுங்கள், ஆண்டவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரிசனத்தை சொல்லுங்கள். தரிசனத்தை எல்லாமே நம்ம சொல்லி சரி செய்ய முடியாது. ஆகிலும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கே நம்ம சொல்லி இந்த மாதிரி பார்த்தோம் பொருள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொருள் எடுத்து ஒரு முன்னேறி ஒரு தெருவு செய்ய இதை செய்ய அந்த மாதிரி அதுதான் சரி. அதாவது என்ன சொல்கிறாங்க, வசீலூனுக்கு வசீலூனுக்கு வதத்து சாப்பாட்டையும் வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நான் தேடி வரேன் தேடி உங்களுக்கு போன தப்பத்து இல்லையா, தப்பத்து கொஞ்சம் கொடுத்து போலாங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுத்து அங்கே உங்களுக்கு விலை. நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேறு உங்கள் சந்ததி வருங்க, சந்ததி பரம்பரை எல்லாமே உங்களுக்கு தலைமுறை எல்லாமே பாதுகாக்கப்படும். உங்கள் பிள்ளைங்க நீங்கள் இருக்கீங்க, எனக்கு இருக்கீங்க, நீங்கள் பெறுங்க. நீங்கள் இந்த பூமியை நீங்கள் தடம் பறிச்சு போகிறீங்க இல்லையா, தடம் எப்படி நீங்கள் யாரும் பின்னாடி வர்றோம் இல்லையா, அவங்க பார்த்துட்டு அந்த நீங்கள் தோன்றது கிணறா இருக்கணும். சரிங்களா? பம்ப் செட் போட்டு 4 நாளைக்கு தூக்கி வச்சுக்கிறோம். தோன்ற கிணறு பரம்பரை தலைமுறை எல்லாத்தையும் காக்க வேண்டியது. நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது, நீங்கள் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டியது. இருந்தாலும் பின்னாடி வருவாங்க உங்கள் சந்ததி, உங்கள் தம்பி தலைமுறை எல்லாரும் அங்கே தண்ணி எடுத்து அங்கே வருவாங்க. அங்கே எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்படி அது செய்வாங்க. அதனால இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி இந்த காரியத்தை துவங்கி வைக்கப்படுத்தி எனக்கு இந்த நாள் போயிட்டார். சிவில். அதனால இப்போ நம்ம சார் சொன்னதுக்காக டிஆர்டி விருந்தாரு மாவட்ட ஊர்வசி மூலமாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே சொல்லுங்க. கேள்வி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டது உள்ள இருக்கு. வெளிக்கொணரும் கொண்டு வரதுக்கு நம்ம சில எடுக்கணும், எடுத்து தான் பண்ணணும். குழந்தைங்க தானே 3 பேர் 2 பேர் இருக்காங்க. நான் வெளியே வந்து நீங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? எஸ்.